மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவிய உயிர் மறந்தாலும் கற்ற நெஞ்சை கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும் நற்றவர் துள்ளிருந்து ஓங்கும் அமைச்சி வாயத்தை யான் மறவே அருகாமனக்கூடிய சிவகணங்கள் வணக்கம் சுவாமி. மங்களமாக சுக சௌக்கியமாக பல்லாண்டு வாழ்க்கை பேரும் புகழோடு நாங்கள் சித்தமினுடைய பாக்கியங்க பெற்ற தாயனை பிள்ளை மறந்தாலும் ஒரு பெற்ற தாயாகப்பட்டவள் தன் பிள்ளையை மறந்து விடுவாளா ஆனா பிள்ளையும் அந்த பெரும் தாயை மறந்து விடுவாங்களா இதோ இருக்கின்றதே உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உற்ற
பெற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடலாகப்பட்டது உள்ளே இருக்கின்ற ஆத்மா என்று சொல்லக்கூடிய உயிரை மறக்கத்தான் போகிறது. அது அப்படி மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் அந்த தாளடிக்கிறான் பாரு பாண்டியா, ஒரு நாளைக்கு நல்லா அதிகாரியா இருக்கிறான். தண்டராமட்டில் இருக்கிறாரு. இன்னும் 5 வருஷத்துல அவன் வீடியோ ஆயிடுவான். அப்ப போய் அவர் பிடி ஆபீஸ்ல வேலை செய்யறாருங்க. பிடி ஆபீஸ்ல வீடியோ உண்மைதான்டா. அவர் பிடின்ற பாருங்க. பிடி ஆபீஸ் அவன் சொல்றான். அவன் பிடி ஆபீஸ்ல வேலை செய்யறான். இன்னும் 5 வருஷத்துல வீடியோ ஆயிட போறான். இன்னும் ஒரு 30 வருஷத்துல தாளம் அடிக்கவே தெரியாது அவனுக்கு. ஏன் அவன் கார்ல போக போறான், கார்ல வர போறான், டிரைவர் இட்டு போக போறாங்க, பெரிய அதிகாரி ஆயிட போறான். இதெல்லாம் உண்மைதான் நடக்க போகுது. அப்ப அவன் கட்டான் பாரு தாளம். யாரு பாண்டியன் அது பேர் ஆவாரு. ஆமா அப்படிப்பட்ட கற்ற நெஞ்சகம் அவன் கற்ற தாளம் அது மறந்து கூட போடும். ஆனால் இந்த கண்கள் இணைத்துக் கொண்டே இருக்குமா, ஒரு நொடிக்கு நொடி இணைத்துக் கொண்டே இருக்குமா. இந்த கண்கள் இமைப்பதை மறந்தாலும் ஆனால் எதுவே மறக்காது கடைசி வரை, இந்த ஆத்மா இருக்கும் வரை. என்ன ஆத்மா? அதுதான் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை நீ உச்சரித்தாயானால் உன்னை 7 ஜென்மம் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த ஆத்மா விட்டு அந்த மந்திரம் போகாதா அப்படின்னு அருள்லிங்க சாமி வள்ளலார், அருள் பெரும் ஜோதி வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சாமி சொல்லுகின்றார். தம்பி அப்படியே இந்த தர்ம தேவதை இந்த ஜனங்களுக்கு தலை குடிக்கொண்டு என்ன சொல்லுமா, அது அப்படி ஆகட்டும், சதாஸ்து அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும், அப்படி சொல்லிக் கொண்டே இருக்குமா. அப்படி ஆகட்டும், பின்னாடி தள்ளி வச்சாலும் இது மேலதான் சாயறாங்க. சரி பேசக்கூடாது. கொண்டாட்டிய பார்த்து ஏன் சனியே வீட்டு உள்ள வாடின்னு கூப்பிடுவோம். மூதேவி ஆகாய சனினே வாடி உள்ள வாடுவாங்க. கூப்பிடுவோம் பொண்டாட்டிய அடியே சனினே சாப்பிட்டுனே இருப்பான். இந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில இருப்பாங்க, வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன் சனினே அர்ச்சகிச்சில வாடி உள்ள வாடி சோறு போட்டு வெளியே பேசி தனி போட்டு வாடின்னு சனினே உள்ள வாடின்னு கூப்பிடுவான். எவன் ஒருவன் பொண்டாட்டிய பார்த்து ஏன் சனினே உள்ள வாடின்னு கூப்பிடுறானோ அவன் பொண்டாட்டி அவனுக்கு சனினே தான், அவனுக்கு பிடிச்ச சனி தான், அவன் பொண்டாட்டி தான். இன்னொருத்தன் கூப்பிடுவான், வாமா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியே வாமா வீட்டுக்குள்ள வாமா, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வாமா சாப்பாடு போடுவான் கூப்பிடுவான். அவன் பொண்டாட்டி அவனுக்கு மகாலட்சுமி தான். அதே போல இது சபை, கற்றவர்கள், தனவான்கள், சிறு பிள்ளைகள், பள்ளி பிள்ளைகள் அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய சபை. இந்த சபையில ஒரு சாமி வேஷம் வந்தா அவன் எப்படி நான் நினைக்கின்றானோ அவனுக்கு அப்ப எப்படிலாம் இந்த கடவுளாகப்பட்டவர் வரங்களுக்கு கொடுப்பார். அவன் எதையோ பெதற்றோண்டா. தம்பி இங்க வாங்க, கேள்வி கேட்கணும். நான் வரும் பொழுது ஒரு பாட்டு பாடுறீ, அது என்ன பாட்டு? சந்தோனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமா குயவனை வேண்டி கொண்டு வந்த ஒரு தோண்டி கூத்தாடி போட்டு விட தாண்டி சரி. நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4-6 மாதமாக குழவனை வேண்டி கொண்டு வந்தால் ஒரு தோண்டி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு பாடுறீங்க. ஆமா, நீ உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன், கேளுங்க. நந்தவனம் எங்கடா இருக்குது? ஓ நந்தவனம் தானே? அதான் எனக்கு தெரியாது. நந்தவனம் பூந்தோட்டம் தான். பூந்தோட்டங்க. ஆமா, எங்கெல்லாம் பூக்கள் பூத்து குலுங்குதோ அதான் நந்தவனம். அது அந்த காலத்துல நந்தவனம்ன்றாங்க, இந்த காலத்துல பார்க்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த நந்தவனம் கிடையாது இது. இது பாட்டுல அதுவும் நந்தவனம் தான். நந்தவனம் தான். ஆனா நீ பாடுற பாட்டு, நீ பாடிய பாட்டு, அந்த பாட்டிலே வருகின்றது நந்தவனம். அந்த நந்தவனம் எங்க இருக்குது? எனக்கு தெரியாது சாமி. தெரியாது. எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடிட்டேன். டேய், இதோ நம்ம எல்லாம் மாநில மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், எல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாரு. நீ உள்பட. ஆமா, நான் உள்பட. இது அவர் பெரியவர் உள்பட எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. ஆமா, அவரவருடைய தாயுடைய ஜான் வயிறு தான் நந்தவனம். வயிறு நந்தவனம். இந்த ஜான் வயிறு தான் அம்மாவுடைய மாதா
மாதாவுடைய அவருடைய அன்னையுடைய இந்த சான் வயிறு தான் நந்தவனம். இதுதான் நந்தவனம். இந்த நந்தவனத்தில் தான் ஒரு ஆண்டி என்பவன் குழந்தை. ஆண்டி முருகனை பார்த்து இருக்கிறியா? எப்படி இருக்கிறான்? கோவணம் கட்டி இருப்பாரு. கோவணம் கட்டி இருப்பாரு. அது மட்டும் கிடையாது. அவர் எந்த பருவத்தில் இருக்கிறார்? குழந்தை பருவம். குழந்தை பருவத்தில் இருப்பார் ஆண்டி முருகன். அந்த ஆண்டி நந்தவனத்திலே இந்த தாய் என்று சொல்லக்கூடிய அங்கமாகிய வயிற்றிலே அதான் நந்தவனம். இந்த வயிற்றிலே 4 6 எத்தனை 10 மாதமாக குடியிருந்து கொண்டு உழவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை வேண்டி வெளியிலே வரான் ஒரு தோண்டியாக. தோண்டி என்பது என்ன? அது இல்லடா. அது மட்டும் கிடையாது. தோண்டி ஒரு சொல் பல பொருளை குறிக்கும். தமிழ் பல பொருள் குறிக்கிறது. பல சொல் ஒரே பொருளை குறிக்கும். மயிலுக்கு 100 பேர் இருக்குது. மயிலுக்கு மயில் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பல பொருள் இருக்குது. அப்படிப்பட்ட தோண்டி என்பது இதோ இருக்கின்றது. ஆக்கை என்று சொல்லக்கூடிய நரம்பும் எலும்பும் சதையும் ரத்தமும் சீவும் இப்படிதான் இருக்குது பாரு. ஆமா. இந்த உடலை இதுதான் தோண்டின்னு சொல்லுவாங்க. தோண்டி இதோ இந்த பூமியிலே பிறந்து கூத்தாடி போட்டு உடை தாண்டி ஆரம்ப கூத்து. இது கிடையாது கூத்து. இது கூத்து கிடையாது. வேஷம் கட்டி நீ எங்க இருந்து வேஷம் கட்டுறோம்? அம்மாவுடைய வயிற்றில இருந்து வேஷம் கட்டி கொண்டு இந்த பாராகிய பூமியிலே வந்து பிறக்கின்றோம். ஆமா. பிறந்த உடனே அவனுக்கு என்ன வேஷம்? இவன் பிள்ளை. இவன் இப்ப பிள்ளை அப்பாவுக்கு பிள்ளையாகும். ஆமா. ஒரு பொண்டாட்டிக்கு தண்டராமற்ற ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனாகும். 2 பிள்ளைக்கு அப்பனாகும். இப்படிலாம் நீ வேடம் கட்டி கொண்டு நம்ம காலம் முழுக்க நடித்துக் கொண்டே இருக்கணும். கதாபாத்திரம் ஏற்றவர் நடித்து இருக்கிற உலகத்துல அப்படி நடித்துக் கொண்டே வருங்காலவே ஒரு நாள் போட்டு உடை தாண்டி எதை போட்டு உடைப்பான்? இந்த உடலை போட்டு உடைப்பான் என்றால் இந்த ஆத்மாகப்பட்டது உடலை விட்டு பறந்து சென்று விடுமா? உயிராகப்பட்டு சென்று விடுமா? இதுதான் வேற விதமா சொல்றாரு. ஒட்ட குத்துரு விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்காரி காயத்தின் மீது ஆசை பொழித்தீரேன் என்றேடி போய் வைப்பீர் நிற்பீர் செக்காடப்பே அக்காட்டச்சூர் நத்தானந்தா நெஞ்சே வித்தே. அவன் என்ன கேள்வி கேக்குறாரு? நீ மாடு ஊம் பண்ணிக்கிறா? ஓயாளி பொம்மாளி சித்தத்தலை பெரிய தலை பாட்டியும் பொட்டாட்டியும் ஓயாளி பொம்மாள் என்றாரு. நீ மாடு ஊம் பண்ணிக்கிறாடா கூறு கட்ட கூக்குற. அட கேட கூமுட்டா. என்ன கேள்வி கேக்குறா? நீங்க வந்தீங்க அழகா வணங்க வச்சு தமிழ் தான் பேசுறீங்க. இப்ப நான் அம்மா தமிழ் தானே படிச்ச? நீ படிச்சிருக்கிறியா? நான் படிச்சவருங்க. படிச்சவரா? குட்டிச்சவரா? குட்டிச்சவரும் படிச்சவரு. நீ எந்த சோறுமே அவ காம்படிச்சவரு. நிறைய காம்படி. விக்கா உக்கா வித்தாவி போய் விட்டார் நட்டார் சுட்டூர் புக்கார். ஒரு மனிதனுடைய உயிராகப்பட்டது இந்த உடலிலிருந்து எவ்வளவு நொடிக்குள்ளாக நேரத்தில் போகுமா தெரியுமா? எப்பேற்பட்ட நேரத்துல போவா? அப்படி என்பதற்குள்ளாகவே பறந்து விடுமா? உயிராகப்பட்டது அப்படி பறந்து விட்டால் இந்த உடல் விக்கா உக்கா வித்து ஆவி போய் விட்டார் என்பவர்கள் உற்றார் உறவினர். விட்டார் நட்டார் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உற்றார் உறவினர்களை சேர்ந்து சுட்டூரில் புக்கார். சுட்டூர்னா இது சுட்டூர் என்றால் சுடுகாடு. சுட்டூரில் புக்கார் என்ன செய்வாங்க? சுக்காடிட்டு போய் ஒண்ணு பறிப்பாங்க, எரித்து கட்டை மீது கட்டை வைத்து இந்த பிரேதம் என்று சொல்லக்கூடிய உடலை வைத்து எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். அந்த உடலுக்காக எதையும் அந்த உடலை நம்பாதே. இந்த உடலுக்கு வாசனாதி திரவியங்களை பூசாதே. ஆமாண்டா, வாசனாதி திரவியங்களை பூசாதே. தங்க ஆபரணங்களை போடாதே. பட்டு வஸ்திரங்களை அணியாதே. வயசுல ஆமாண்டா வயசுல என்ன பண்ணுவ? எதுக்கு அலையிற? எதுக்கு அலையிற? இந்த உடல் எது கேட்கின்றது? உனக்கு பருவ வயதிலே பெண் பருவ கேட்கும். ஒரு பெண் சுகத்தை கேட்கின்றது. அட பாவி ஜென்மமே, பாவி உடலே, இது என்றைக்காவது எரிக்க போகின்ற உடல். இது இந்த உடலை நம்பி ஒரு பெண்ணை காதலித்து அவளோட மோகம் செய்து அவளையே காலையில ஈடுபட்டு பௌத்திர புள்ளையும் கொடுத்துட்டு வாழ்க்கையை எப்படி சீரழித்துக் கொள்ளாது. எவன் ஒருத்தன்
கட்டின மனைவியை விட்டுட்டு அடுத்தவன் மாட்டேன்னா மகாராஜா கூப்பிடாரு பாருங்கப்பா கூப்பிடாரு போனா கட்டிய மனைவியை விட்டு பிற மாதரை எவன் நம்புகின்றானோ வேசியரிடத்திலே செல்லுகின்றானோ அழகான மனைவி வீட்டிலே இருக்க வேறொரு பெண்ணை தேடி போகின்றானோ அவனை என்ன சொல்றாரு தெரியுமா? அருணகிரிநாதர் அந்த வானவன் சூளை கண்ட மலை சூளை போற நீ பொன் பொருள்லாம் கொடுக்கிற ஆனா அவன் உனக்கு என்ன தரான்? என்ன தர தெரியுமா? வாழ்வுடனே என்னென்ன நோய் தெரியுமா? என்னென்ன நோய் தெரியுமா? 4448 வாதிக்குதுங்க. பாதமுடன் சூளை கண்ட மாலை குலை நோவு சந்து மாதர் தரும் பூசணங்கள் எனவாகும். பாதகவி வியாதி பொங்கல் ஆனதுடனே தொடர்ந்து வாயலில் விட்டாது மங்க இவையால் நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர். அவர் அப்படி சொல்றாரு. ஆக மொத்தம் இந்த உடலை நம்பாதே. இப்ப பாண்டபாரு பாட்டு எது கொண்டாட்டம்? கூத்தாடி எலுமிச்சை பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டம். ஆயாத பொண்ணுக்கு வாயிரம் பண்ணிட்டு நீ பாடலே தவிர அது யாரு பாடணும் தெரியுமா? 18 சித்தரிலே கடுவள்ளி சித்தர் பாடுகிறார். என்ன பாட்டு? நந்தவனத்திலே ஒரு ஆண்டி அப்படி பாடின பாரு. இந்த கொடுமை எல்லாம் வேணும், நீங்கணும், மனிதன் சரியாக வாழணும் அப்படி என்பதற்காக அவர் என்ன பாடுறார்? அதுடைய பல்லவி என்ன தெரியுமா? நீ பாடின பாட்டு ஒரு லைன் கூட அங்க வரல. நீ என்ன எலுமிச்சம்பழத்துக்கு புளிப்பு கொண்டாட்டன்ற அவர் எவ்வளவு தெய்வ தத்துவமா பாடி இருக்கிறார் தெரியுமா? நீ பாவம் செய்யாதீர் மனமே, கோபம் செய்யாமல் கொண்டோடி போவன், பாவம் செய்யாதீர் மனமே, கோபம் கொண்டோடி போவன், பாவம் செய்யாதீர் மனமே, கோபம் செய்தவன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதீர் மனமே, நாளை கோபம் கொண்டு அவன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதீர் மனமே. ஆகையாலே பாவம் செய்யாதீர் மனமே, நாளை கோலம் செய்து எவன் கொண்டோடி போவான் அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. ஆகட்டும், சபையில வந்திருக்கக்கூடிய மாதாபிதா குரு பெரியோர்களுக்கும் ஏன் இங்க இன்னைக்கு நாடகம் எதற்காக? காளியம்மனுக்கு மயான காளியம்மனுக்கு தீபாராதனை செய்து அவர் பேர் என்ன தெரியுமா? சரவணன். சரவணன் என்று சொல்லக்கூடிய சரவணன் என்று சொல்லக்கூடிய அன்பாளர் அவர்கள் இதோ இந்த கிராமத்திலே தன்னுடைய குலதேவதையாகவும் இஷ்ட தேவதையாகவும் உற்பனம் செய்து மயான காளியை உண்டு செய்து அந்த காளிக்கு இடைவிடாமல் இறைப்படிகளை செய்து வந்து அமாவாசை மாசி அமாவாசை மகத்துவமான நாள் இந்த மாசி மாசம் அப்படி இந்த அமாவாசை முன்னிட்டு பூஜை புனஸ்காரங்களாக செய்து இன்று கேளிக்கை என்று சொல்லக்கூடிய தெருக்குத்தை விட்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மயான காளியுடைய பொறுப்பாளர் மயான காளியுடைய அடியாராக விளங்கி வரக்கூடிய அதோ அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் அன்னவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நாடகத்தை கண்டுகளியவர்களுக்கும் இன்னும் இந்த சபை பார்த்தசாரதி நாடக சபா கரியமங்கலா அதோ நாடக ஆசிரியர் மற்றும் உரிமையாளர் அதோ ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த கம்பெனியிலே மூத்த நாடக ஆசிரியர் இருக்கக்கூடிய அதோ ஆர்வீர் அண்ணன் அதோ ராமமூர்த்தி அண்ணா வாத்தியார் அவர்களுக்கும் இன்னும் மற்றும் உங்களுக்கும் அடியேன் கோடான கோடி வணக்கம். சபையில் வந்துரு வணக்கம். என்ன பேச விட்டுட்டே சாமி? அங்கிட்டு வரீங்க ஒண்ணும் புரியல சாமி. சொன்னாதான் வைக்க முடியா? என்னை பத்தி தெரியலங்க. என்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. என்னை பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. நான் யாருன்னு தெரியாது உனக்கு. ஒரு காலை விட ஏறி மறு காலை சுடலையில் உமையவள்
ஏறி மறுகாலை சுடலையிலே உமையவளோடாடும் ஈசனா உயிருக்கு உயிரான வாசனா எப்படா விளக்கம் ஒண்ணு புரியல சாமி எனக்கு தெரியலங்க புரியலங்க இன்னும் பாடலாம் புரியும் புரியும் ஆமாங்க பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பாலாடி பட்டு பேயுடன் நாடும் பிட்டைக்கு மண் சுமந்து பிரம்பால் அடிபட்டு பிள்ளை கறி கேட்டவன் அந்த பேயுடன் ஆடியவன் எப்படா விளக்கம் ஒண்ணு விளக்கம் புரியலங்க நீ சொல்றதுல எப்படி தெரியுமா இருக்குது அத கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அம்மா திருப்பி பாடிக்கிறோம் நீ மறுப்பு பாடி எங்கடா ஏறிச்சு வேலை ஆமாங்க உனக்கு என்னடா 6 கிலோ 20 ரூபாய் ஒரு கிலோ 40 ரூபாய் என்னுடைய விளக்கம் எவ்வளவா சொல்லி புரியலங்க என்னடா பண்ணுவேன் தெரியலங்க எனக்கு தெரியாது தெரியல தெரியாதவங்கிட்ட பேசி என்ன அப்பா அம்மா உனக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க ஆமா எங்க இருந்து வர உன் பேர் என்ன ஊர் என்ன இலக்கமா சொன்னால் தெரியும் பூமனை அறுத்துமே காமனை எரித்தவன் பூமனை அறுத்துமே காமனை எரித்தவன் அந்த மாமனை எரித்தவன் காலாலே உழைத்தவன் காலாலே உழைத்தவன் பூமனை எரித்தவன் பூமனை எரித்தவன் காலாலே உழைத்தவன் அந்த காமனை காலாலே உழைத்தவன் பூமனை அறுத்தவன் பூமன் என்றால் யாரு பிரம்மதேவன் பிரம்மனுடைய சிரசை அறுத்தவன் பூமனை அறுத்தவன் ஆமா காமனை எரித்தவன் காமன் என்றால் யாரு மன்மதன் மருமகன் மன்மதனை எரித்தவன் மாமன் என்றால் தச்சகனை அழித்தவன் யமன் என்றால் கால யமதர்மன் யமனை உதைத்தவன் உதைத்தவன் அந்த சோமனை தடையிலே தரித்தவன் சோமன் என்றால் சந்திரன் இப்பயாவது தெரியும் புரியலங்க எதிர்பார்த்தா பார்த்து நான் கைலாய வாசாரி தோவன் கைலாயமே திருக்கோயிலாக கொண்டுள்ள 2011 நேற்று முடித்த முக்கந்தாரி ஆகிய பரம கடவுள் நான் சும்பன் விசும்பன் என்று சொல்லக்கூடிய அதோ 2 அரக்கர்கள் இருந்தார்கள் அவர்களை அழிப்பதற்காக என்னுடைய தேவி ஆகிய பார்வதியை காளியா தேவி அவதாரம் எடுத்து அவர்களை அழித்து விட்டு வா என்று அனுப்பி வச்சு இவ போனா பாரு இவ அழித்த உடனே அவருடைய ரத்தமாகப்பட்டது இவள் முகத்தில் வீச இவளுக்கு வெறி பிடித்து விட்டது ரத்த வெறி பிடிச்சிச்சு ரத்த வெறி பிடிச்சு போச்சு உடனே என்ன நினைக்கிறான் என்ன செய்யறான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து திசைகளும் சென்று யார் கிடைக்கின்றார்களோ அவரை அடித்து ரத்தத்தை குடித்து சக்கையாவத்துக்கு போட்டுருவாங்க அதான் ரத்த கட்டேரி மற்ற மதியானத்துல யாரும் தனியா போனா ரத்த கட்டேரி அடிச்சிருன்னு சொன்னாங்க பாரு இவதான் என் பொண்டாட்டி தான் அவன் பொண்டாட்டி தான் ஆமா இந்த ரத்த வெறி அடக்க வேண்டாம் அப்படி என்பதற்காக தேவர்கள் எல்லாம் ஒரு கூடினாங்க என்ன எப்படி ஒரு யோசனை செய்தாங்க ஒரு தக்க ஆலோசனை செய்தாங்க எப்படி என்றால் இந்த தேவர்கள் ஒன்று கூடி தெருக்கூத்தாடி போல மிருதங்கம் கொட்டி வாத்தியம் எல்லாம் அனைத்து எடுத்துக்கொண்டு அந்த காளியாதேவி இருக்கின்ற இடத்துக்கு நேராக எதிரே வந்து கொண்டே இருந்தார் உடனே காளியாதேவி பார்க்கிறார் அப்படி கேட்ட உடனே அம்மா நாங்களாம் தெருக்கூத்தாடிங்க கூத்தாடி என்றால் என்னன்னு கேட்டோம் அம்மா ஊராக சென்று அப்படி அவர் கொடுக்கின்ற சன்மானத்தை வைத்து எங்க வயிற்று ஜீவனை நடத்தி கொள்வோம் அப்படி சொன்ன உடனே அப்படி என்றால் அதற்கெல்லாம் ஒரு வாத்தியார் இருப்பானே
அந்த செட்டுக்கு அந்த கம்ப்ளைண்டர் வாதியாரு வர சொல்றாங்க வெளியா. யாரா வாத்தியாருன்னு கேட்டாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது இந்த தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். இந்த கூத்தாடி கும்பல்ல நடுமையமா நான் இருக்கிறேன். நீ இருக்கிறீங்க. என்ன காட்டிட்டாங்க. ஆமா வாதியாராக. இவர்தான் வாத்தியாரு. அப்படி என்றால் உங்க வாத்தியாரால என்னோடு போட்டியிட்டு ஆட முடியுமா? அப்படி கேட்ட உடனே இந்த தேவர்கள் சொன்னாங்க, அம்மா ஏதோ கொஞ்ச நேரம் ஆடுவாரு. அப்படி என்றால் உங்க வாத்தியாருக்கும் எனக்கும் போட்டி. என்ன போட்டி? நாட்டிய போட்டி. அப்படி நாட்டிய போட்டிலே நான் தோற்று விட்டான். நான் உங்க இந்த கூத்தாடி கும்பலுக்கு அடிமை. ஆனா உங்க வாத்தியார் தோற்று விட்டால் ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடிச்சு ரத்தத்தை குடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு போடுறா சபதம் சொன்னதா யாரு? காளிகாதேவி சொல்றான். அவள் பிரகாரம் அதோ திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய இடத்துல திரு ஆலங்காடு தில்லையாகிய சிதம்பரம். அப்ப திரு ஆலங்காடு அங்கு கனகவேடை அமைத்து இதோ இந்த பரம கடவுளுக்கும் அந்த காளிக்கும் போட்டி. ஒருவருக்கு ஒருவர் சலிக்காமல் போட்டி. எனக்கு மிருதங்கம் வாசிக்க கூடியவரு அவரு நந்திஜி. அவரு அந்த காளிகாதேவிக்கு மிருதங்கம் வாசிக்க கூடியவரு எனக்கு தெரியுங்க. யாரு? பாகலாபட்டு மூர்த்தி. நாராயணமூர்த்தி. அவரு பாகலாபட்டு மூர்த்தி. நாராயணமூர்த்தி ஒருவருக்கு ஒருவர் ஓட்டி எடுத்து அடிக்கிறார் மிருதகத்தை. எப்படி? அங்கு மானாட மழுவாட இந்த சிவபெருமான் ஆட தொடங்கினேன். அப்படி ஆடுகின்ற பொழுது என் கையில் இருந்த மான் ஆடுகின்றது, மழு ஆடுகின்றது, மதி என்று சொல்லக்கூடிய நிலவு தடையில இருக்கின்றது. இந்த நிலவு மதி ஆடுகின்றது. அப்படி ஆடிய உடனே எதிரே நின்ற பார்வதி பார்த்தால் காளிகாதேவி, ஓ போட்டியிலே எதிராளி ஆடுகின்றார், நாமும் ஆட வேண்டும் என்று மங்கை சிவகாமி ஆடுகின்றார். எங்களை பார்த்துட்டு வேற யாரெல்லாம் ஆடுறாங்க தெரியுமா? மாலாட நூலாட திரையாடுகின்றது. திரை என்றால் கடல், கடல் ஆடுகின்றது. மாலாட நூலாட மறை தந்த பிரம்மானாட. மால் என்றால் பிரம்மா, மால் என்றால் திருமால் ஆடுறாரு. வாசிக்கிறேன். இப்படி கோடுலக வானவெல்லாம் ஆட குஞ்சரவ கூட்டமாட உலகமே ஆடுகின்றதா. அப்படி ஆடிய உடனே ஒரு நேரத்திலே என்னால் அந்த காளியோடு போட்டியிட்டு ஆட முடியவில்லை. பார்த்தேன். அப்படி உற்று நோக்கி பார்த்து என் நிலைமை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா? என்னுடைய பரிதாபத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறார். நாராயணமூர்த்தி இந்த பரம கடவுள் தோற்க போகின்றார். ஆகையாலே இவரை எப்படியாவது சேர்த்த வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு யோசனை செய்தார். மிருதகத்தை வாசித்துக் கொண்டு தப்பா தப்பு அடிக்கிறார். யாரு? பகவான் மிருதகத்தை தப்பு அடிக்கிறார். ஏன் அடிக்கிறார் தப்பா? என்கிட்ட யாரும் மிருதகம் தப்பு அடிக்கிறார் நான் திரும்பி பார்க்கணும். அவரை பார்ப்பதற்காக அவர் தப்பாக வாசிக்கின்றார். அவரை நான் பார்த்து விட்டேன். அப்பொழுது அவர் காதிலே இருந்த குண்டலத்தை எடுத்து கீழே வைக்கின்றார், மிருதகத்தை அடிக்கின்றார், மீண்டும் எடுத்து அணிகின்றார், மிருதகத்தை அடிக்கின்றார். இதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஓ இந்த சைகை நமக்குதான், நான் அப்படியே நேர்முறையாக செய்ய வேண்டும்.
ஏன்னா அப்படியே செஞ்சா காட்டி காட்டி கொடுத்து கொடுத்து ஆயிடும். அதுக்கு எதிர்மறையாக நான் என்ன செய்தேன்? நாட்டியம் ஆடிக்கொண்டு இந்த காதில் இருக்கின்ற நட்சத்திரம் தோடும் என்று சொல்லக்கூடிய எடுத்து பூமியில பொட்டால் என்று அடிச்ச உடனே மீண்டும் என்ன செய்தேன்? அது அப்படியே நாட்டியத்தை ஆடிக்கொண்டு கீழே குனிந்து காவால் நக்கி என் வலது காலிலே வைத்து மீண்டும் காலை தூக்கி காது கணிந்து இப்ப கால் எங்க போச்சு? அது நேரா காதுக்கு போயிடுச்சு. மேல தூக்கி ஆடினேன். மேல வந்துருச்சு. இந்த ஆட்டம் 33வது தாண்டவம், ருத்ர தாண்டவம். ருத்ர தாண்டவம். நான் இந்த தாண்டவத்தை ஆடிவிட்டு ஆனால் பார்வதியால இந்த தாண்டவத்தை ஆட முடியல. காலத்துக்கு ஆட முடியல. அவ பொம்பளை ஆடினால் அபிமானம் போய்விடும். ஆடினால் அபிமானம் போய்விடும். ஐயா ஆடும் போது ஒரு கோமணம் கட்டிருந்தாரு. அம்மா அது ஜட்டி போடல, அதனால காலத்துக்கு ஆட முடியல. சத்தியமாங்க ஜட்டி போடல, ஜட்டி கண்டுபிடிக்கல. இப்ப இவன் கொண்டாட்டி ஆடுறா பாரு. இப்ப போட்டுக்கணும் சராய் வாங்கி குத்து வச்சுக்கிறான். சராய் போட்டு பணமார ஏறி அவன் கொண்டாடி அப்படி 33வது நாட்டியத்திலே உமா பார்வை தோத்து விட்டார். ஆமாண்டா, தோத்துட்டா. இன்னும் கதைக்கு நிறைய இருக்குது. அவ தோற்ற உடனே அவளை பிடித்து பாதாள சிறையில அடைத்து எதிரில புளிய மரத்துக்கு அடியில ஒரு கொகை இருக்கு. அங்க அடைத்தோம். மீண்டும் சிவகாமியாக வந்து அவன் சாடிதான் போடுவான். ஆமா போனா போற கூட போட உண்ணா சிவகாமியாக வந்து சிவகாமியாக வந்து என் இடமாக அமர்ந்தார். அன்னைக்கு சொன்னா பாரு, நாட்டியத்தை தோர்த்து விட்டு கூட வந்துடுறேன், நான் அடிமையா வந்துடுறேன். இப்ப உள்ள அடிமையா தான் உள்ள இருக்கிறான். படவை கட்டிக்கிட்டே இருக்கிறான். சீக்கிரம் வர சொல்லு. பார்வதி அழைக்க பார்வதி